எல்லாரும் விளைக்கிறேன். நான் வாய்க்கால் வரையிடத்தில் வேற இன்னைக்கும் செலவு தானே கம்மியூர் ஏரியாவில் ஒரு போட்டு கட்டுறது சொல்லி மாறிக்காது. அதாவது வந்து கோவை கூட்டப்பட்ட ஆனால் புதிதாக செடி கூட்டப்பட்ட ஈரோடு போய் சாயந்தரத்துக்கு எடுத்து 5 மணிக்கு வாய்தா வாங்கி வந்துடுவாங்க. அடுத்த வாரம் வாய்தா 52 வாரம் நடந்தாங்க. நடந்ததுக்கப்புறம் கேஸ் ஒன்றும் இல்லைங்க. தமிழக அரசு சமீபத்தில் பான் பராக், குட்கா, புகையிலை போன்ற பொருட்களுக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. பான் பராக், குட்கா போன்ற போதைப் பொருட்களை தடை செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். ஆனால் அதே வேளையில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பயிரிட்டு உற்பத்தி செய்கிற புகையிலைக்கு தடை செய்திருப்பதால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் அதை நம்பியிருக்கிற தொழிலாளிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலே புகையிலை மட்டுமே பயிர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலமும் உப்பு தண்ணீரும் இருக்கிற பகுதிகள் ஏராளம். புகையிலை அதிலே மட்டும்தான் வரும். எனவே அந்த பகுதியிலே புகையிலை தவிர வேறு பயிர் செய்ய முடியாத காரணத்தால் புகையிலை பயிர் செய்திருக்கிற விவசாயிகள் தடை காரணத்தால் விற்பனை செய்ய முடியாமல், கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிலையை கருத்திலே கொண்டு தமிழக அரசு உடனடியாக புகையிலைக்குண்டான தடையை நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கருகிப்போன தென்னை மரங்களுக்கு இன்னும் வறட்சி நிவாரணம் வந்த பாடில்லை. மற்ற பயிர்களைப் போல் அல்ல, தென்னை ஒரு பரம்பரை பொருள். எனவே தென்னைக்கு உண்மையான கணக்கெடுத்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும், கீழ்பவானி வாய்க்காலிலே காங்கிரீட் தளம் அமைப்பதாக ஒரு திட்டத்தை அரசு கையில் எடுத்திருக்கிறது. அதற்கு வெளிநாட்டு பணம் 1200 கோடி வந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்நிய வங்கியிலிருந்து. ஆனால் காங்கிரீட் தளம் பதித்தால் ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு கசிவு நீரால் பயன்பெறுகிற, பாசனம் பெறுகிற நிலை தடைபட்டு அடைபட்டு அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மரங்களும் பட்டு போய் கிணறுகள் வற்றி போய் பாலைவனமாகிற சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தால் எக்காரணம் கொண்டும் வாய்க்காலில் காங்கிரீட் தளம் பதிக்கக்கூடாது என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தடையால் இன்னென்ன பாதிப்பு என்கிற நிலையை அரசுக்கும் அமைச்சர்களுக்கும் முதல்வருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லுகிற முயற்சியாக இங்கே 2000 விவசாயிகள் பட்டா நம்பர் உட்பட கையெழுத்திட்டு மனு வைத்திருக்கிறார்கள். இந்த மனுவை அரசுக்கும் முதலமைச்சருக்கும் அனுப்பி முறையாக அவர்களுடைய கவனத்தில் தெரிவிக்கப்படும். அவர்கள் அதனை கருத்தில் எடுத்துக்கொள்ளாவிட்டால் இன்னும் பல்வேறு பகுதியில் இருக்கிற விவசாயிகளும் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறோம்.